எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு மீனராசி நேயர்களே, மீனராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருகிறதா அப்படின்னா, மீனத்தில் யார் இருக்கிறார் ஃபஸ்ட்டு பாருங்கள். சந்திரன், சந்திர ராகு சேர்க்கை. இந்த மனக்குழப்பங்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மனக்குழப்பம், தேவையில்லாத மனவேதனை, சஞ்சலம், ஒரு விதமான மன அழுத்தம், ஒரு விரக்தி. என்னடா எல்லாமே இப்படி சொல்கிறான், எல்லாமே ஒன்று தானா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான ஒரு அர்த்தம் இருக்கும். தமிழ் மனக்குழப்பம், அதாவது நம்மையும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புறது. மனதை நம்ம தெளிவாக வச்சுக்கிறதே இல்லை. எதையாவது ஒரு சிந்தனையை போட்டு மனசில் ஏதாவது தேவையில்லாத ஒரு சிந்தனையை போட்டு நம்ம குழம்புறது. விரக்தி, அதான் எப்படின்னா, எனக்கு எதுவும் இல்லைடா, நான் என்னடா பண்ண போகிறேன், நான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்குது, இப்போது நான் என்னத்தை கும்பிட்டு நான் என்ன பிரயோஜனம், அது விரக்தி. வேதனை, ஒரு விதமான அழுகை, செஞ்சேன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு புலம்புறது, அழறது, வேதனை. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது. மனக்குழப்பம், சஞ்சலம், ஒரு விதமான மன விரக்தி, வேதனை, இந்த வலி அப்படியே ஒரு கனத்த இதயத்தோடு இருக்கிறது, ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன், இதெல்லாம் இருக்கும். அந்த இது மீனராசிக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த சந்திர ராகு பகவானும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உச்சஸ்தானத்திலும் புதகேது தொடர்பும் இருப்பதாலும், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார், லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் போயிருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுகம் உண்டா அப்படின்னா, செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே சுகம் இருக்காது, கடினமான ஒரு சூழல் நடக்கும். லக்னாதிபதி 3ல் போய் மறையிற, 10ஆம் அதிபதி 3ல் போய் மறையிற, 10ஆம் அதிபதி குரு கேதுவோடு இருக்கிறார். அப்போது லக்னாதிபதியும் குருவும், லக்னாதிபதி குரு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ தொழிலில் நேர்மை இருக்கணும், வாக்கு சுத்தமான இருக்கணும், வாக்கு இந்த இடத்துல கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சந்திரராகு சேர்க்கை, மனக்குழப்பம், சொன்னதை நினச்சி எண்ணி அதனால் வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கா. செவ்வாய் எங்கே இருக்கிறார்? சுகஸ்தானம் ஏறும்போது உங்களுக்கு யோகத்தையும் கொடுப்பாரா, பாக்கியத்தை கொடுப்பாரானா? கண்டிப்பாக அவர் நல்லதாக தான் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். ஆனால் 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சத்தை தொடரார். அப்போது உங்களுடைய கலத்தரம், நட்பு வட்டாரங்கள் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போது நாம் அவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அவர்கள் மூலியமாக நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் வரக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும், நம்மளுடைய எண்ணங்கள் குழம்பாமல் சீராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு நன்மை தருகிறார்களா, இல்லை அவர்கள் சொல்வது நல்லதா கெட்டதா என்பதை தீர அலசி ஆராய முடியும். இல்லைனா கண்டிப்பாக அது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு விதமான ஒரு இன்னலையும் துயரத்தையும் தரும். அவங்க மேலே ஒரு பொறாமையை கொடுக்கும். அவன் சந்தோஷமாக இருக்கிறான், நம்ம சந்தோஷமாக இல்லை, நம்ம ரொம்ப விரக்தியாக இருக்கும், சிரமமாக இருக்கிறோம். அதனால் எல்லாரும் இடத்திலும் இருந்து பார்க்கும் பொழுது தான் அவரவர்களுடைய கஷ்டங்கள் அவரவர்களுக்கு பெரிதாக தெரியும். நம்ம இங்கேருந்து உங்களை பார்க்கும்போதோ, உங்களேருந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போதோ எப்படி இருக்கும்னா, எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு அக்கறைக்கு இக்கரை பச்சை. நாம் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு மன அமைதியை, சந்தோஷத்தை தரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை வழிபாட்டு முறையை உன்னதமாக பயன்படுத்தணும். காளி வழிபாட்டு உரிமையை உன்னதமாக பயன்படுத்தணும். காளியை போகணும். அதாவது நம்ம ஹிந்து மதத்தில் காளி வழிபாடு வச்சாங்க, துர்க்கை வழிபாடு வச்சுங்க. அதாவது பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூழி, வாராகி என்று செய்ரவி நான்மறை திருநாமங்கள் சொல்லுவார் அபிராமி பட்டர் பாடல்.
பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வாராகி என்று செய்ரவி நான்மரசு திருநாமங்கள். அதாவது எல்லாம் நீ தான், ஆனால் நீயே எப்படி இருக்கிற? ஒன்றாய் எறும்பி பலவாய் விருந்து இவ்வுலகமெங்கும் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சனுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாய் இப்பொருள் அறிவார் என்று ஆலைகளில் துயின்ற வெம்மானும் என் ஐயனமே. இப்போ ஒரு பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பைரவியாக இருக்கிறா, பஞ்சமியாக இருக்கிறா, பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் புயல் சண்டி காளியாக இருக்கிறா. சண்டி காளி. இப்போ அங்கே சண்டி வேற காளி வேற. நீயே சண்டியாக இருக்கிற, நீயே காளியாக இருக்க. பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி. அதாவது வைரவின்னா இங்கே பைரவியாக இருக்கிற. காளியே பைரவி இல்லையா? பைரவி வேறையா? பைரவி வேற, காளி வேற, சண்டி வேற, வாராகி வேற. நம்ம ஆளுங்களுக்கு அர்த்தம் புரியறதில்லை. என்னடா நம்ம ஆளுங்களுக்கு? அப்போ நான் உங்களை குறை சொல்கிறேன்னா, அன்பு நேயர்களே, உங்களை நான் குறை சொல்லவில்லை. கண்டிப்பாக என்னுடைய நேயர்களை நான் எந்த நேரத்திலும் குறை சொல்ல. ஒவ்வொருத்துக்கு பிறகும் ஒவ்வொரு காரகம் உண்டு, அதை அனுபவிக்குங்கள். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்க எல்லாம் வருது. அதாவது ஏன், எதுக்கு, எப்போ, என்ன? மாரியம்மனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை மாரியம்மனுக்கும், காளிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை காளிக்கும் செய்ய வேண்டும். காளிக்கு என்ன செய்யணும், மாரியம்மனுக்கு என்ன செய்யணுன்றது தனித்தனியாக இருக்கும். நாம் என்ன பண்ணுறோன்னா, எல்லாம் மோடாமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அமைப்பு, எல்லாம் தான் அம்பாள் தானே. அதுக்காக தான் அபிராமி பட்டர் 100 பாட்டை அபிராமி அந்த அதை பாடும்போதே அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கணும். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகமெங்கும் நிறைந்து நின்றாள். அப்பா நீ ஒருத்தர் தான், ஒன்றாய் அரும்பி நீ ஒருத்தர் தான் எனக்கு தெரியுது. ஆனால் அது எங்கே இருக்குது? பலவாய் விரிந்து எல்லா இடத்துலையும் பலவாய் இருக்குது. சண்டியாக இருக்குது, சாமுண்டியாக இருக்க, வாராகி இருக்க, வைஷ்ணவியாக இருக்க, மகாலட்சுமியாக இருக்கிற, சரஸ்வதியாக இருக்கிற, ஆதிசக்தியாக இருக்கிற, பராசக்தியாக இருக்கிற, ஜெயசக்தியாக இருக்கிற, விஷ்ணு சக்தியாக இருக்கிற, வீரசக்தியாக இருக்கிற, இந்த மாதிரி பலவாய் விரிந்து இருக்கக்கூடிய அம்பாள். அந்த அம்பாளை நம்ம எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு முறையை கொண்டு நம்ம சேவிக்கணும். இதில் இன்னும் பார்த்தோம்னா, லலிதா சாஸ்திரநாமத்தை சதுசஷ்டி உபசராட்டியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது 64 கோடி யோனி தேவதைகள் உண்டு. அவங்களெல்லாம் அம்பாளுக்கு பணி செய்யக்கூடியவர்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த இடத்துல அம்பாளை நம்ம என்னன்னா, காளியம்மனை போய் பார்க்கும்போது, துர்க்கையை பார்க்கும்போது, ஏன் துர்க்கையை நான் பார்க்கக்கூடாதா, காளியை பார்க்கக்கூடாதா, நான் பைரவியை பார்க்கக்கூடாதா, அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த இடத்தில் காளி வழிபாடு உகந்தது. நிறைய பேர் கேட்பாங்க, ஜாதகம் பரிகாரம் சொல்லும்போது, சார் எங்கள் ஊரில் காளியே கிடையாதுங்க அப்படின்னா, ஊர் எல்லையில் கண்டிப்பாக ஒரு எல்லையம்மனாக காளி கண்டிப்பாக இருப்பாள். காளியை எல்லை காளியாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம முறையில் ரொம்ப விசேஷம். நம்மளுடைய சித்தர்கள் சூட்சும வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு ஊர் எல்லையிலும் ஒரு காளியை வைத்திருப்பார்கள். ஏன் அந்த ஊர் எல்லையில் ஒரு காளியை வச்சாங்கன்னா, அந்த எல்லையை தாண்டி தான் ஒரு சுடுகாடு அமைந்திருக்கும். அந்த சுடுகாட்டிலிருந்து வரக்கூடிய துஷ்ட சக்திகள் இந்த காளியை தாண்டி உள்ளே வராது. இதுதான் விஷயம். அதாவது நம்ம துஷ்ட சக்திகள்னு வச்சுக்கலாம், இல்லை அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் உள்ளே வராது. யார்? ஊருக்குள்ள மக்களை அண்டாமல் இருப்பதற்காக இந்த காளியும் காளி மந்திரத்தையும், அங்கே காளியோட மந்திரத்தை செய்ய சொல்ல அதாவது அந்த இடத்துல வரக்கூடிய எல்லாம் அதுவும் காற்றுல வருது, இதுவும் காற்றுல போகுது. அப்போது இந்த மந்திரம் அந்த இடத்தில் வரக்கூடிய அதை கொண்டுடும், அந்த வைரஸை கொண்டுடும். ஏண்டா இந்த மாதிரி நம்ம இதில் அவ்வளோ விசேஷமாக வச்சுருப்பாங்க. நம்ம இதே ஒரு ஃபாரினில் போய் நீங்கள் பாருங்கள், வச்சுருக்க மாட்டாங்க. ஏன் அங்கே இல்லை இங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வழிபாட்டு முறை. இப்போ அதே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா,
ஒரு மலை மேலே எடுத்துன்னு போய் நம்மளுடைய பிரேதத்தை எடுத்துன்னு போய் ஒரு பாக்ஸில் கட்டி எடுத்துன்னு போய் மேலே கட்டிட்டு வந்துடுவாங்க, தொங்க விட்டு வந்துடுவாங்க. அது ஆத்மாவோடு அது அங்கேயே இருக்கணும், நம்மளை உள்ளே வரக்கூடாது, ஊரை விட்டு. எல்லாருடைய இதுலேயும் அவங்கவுங்க வீட்டு கொல்லைப்புறத்தில் புதைச்சில்லை, அவங்க வீட்டு கொல்லைப்புறத்தில் எரிச்சில்லை, இதுக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கி அந்த இடத்துல முறையாக இருந்தாங்க. இது யார் இப்போது நமக்கு தெரிஞ்ச காலத்திலேயோ தெரியாதலையோ கல் தோண்டி மண் தோண்ட மூத்தக்குடி தமிழ்குடி அந்த காலத்திலேயே நாம் இந்த வழிபாட்டு முறையும் இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சுருந்தோம். அதனால் காளியோட தன்மை இந்த மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் போக்கும். இந்த மனக்குழப்பம் அதுக்கு தான் வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது காளி வேறு, துர்கை வேறு. துர்கையும் காளியும் நீங்கள் தனித்தனியாக துர்கையை கும்பிடுங்க, காளியை கும்பிடுங்க. இந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் என்னென்னா துர்கையை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம். காளியம்மன், வெக்காளி அம்மன் கும்பிடலாம், அதாவது வகரகாளி அம்மன் கும்பிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே காளி, இல்லை எங்கே இடத்துல இப்போ இங்கே எங்கள் ஊரில் துர்கையை நீங்கள் கும்பிடுங்க, காளியை கும்பிடுங்க. இங்கே கொடுக்கும்போது மஞ்சளை கொடுத்து கும்பிடுங்க. மஞ்சள் அபிஷேகத்துக்கோ இல்லை மஞ்சளை நிறைய எடுத்துகிட்டு போய் அங்கே வரக்கூடிய சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அங்கே குருக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வர்றவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருங்க. மஞ்சளை பூசுறதே எதுக்காக? நமக்கு எந்தவித கிருமியும் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக தான் மஞ்சளை. கிருமி நாசினி மஞ்சள். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் யாரும் மஞ்சளை பூசுறதே கிடையாது. ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் க்ரீம் பூசினேன், அப்ளை பண்ணிடுறேன், அப்படியே ஃபேஸ் வெண்மையாக இருக்கணும். ஓகே, அதனால் டாக்டர்களும் அந்த கம்பெனியும் தான் வாழும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். ஆனால் இதே மஞ்சளை நீங்கள் முறையாக அதை நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், பொலிவு, முகப்பொலிவு, தேஜஸ் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நேயர்களே, இந்த மீனராசியில் பிறகு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாம் விலகி சுபிட்சமாக, ஆனந்தமாக, தைரியமாக, வீரியமாக வாழ நீங்கள் இந்த காலகட்டத்தில் துர்கையும் காளியும் வழிபட்டு வாருங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள்.